welcome to LM Text Technical and Technologies. Previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா method 2 அதாவது CSS ல இருக்க method 2 பத்தி பார்த்தோம் ஓகேங்களா. சோ method 1 னா என்ன நமக்கு தெரியும் ஓகேங்களா. சோ ஒவ்வொரு டாகுக்குமே அந்த டாக்ல மென்ஷன் பண்ணி ஸ்டைல் எழுதுவோம். அதுதான் method 1. சோ method 2 அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ற ஒவ்வொரு பேஜுக்கும் ஓகேங்களா. சோ அந்த பேஜ்ல ஸ்டைல் அப்படிங்கற டாகுக்குள்ள நீங்க எத்தனை ஸ்டைல்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ அதுதான் method 2. இந்த method 2 and 3 எழுதுறதுக்கு மட்டும் செலக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மூணு டைப் புதுசா பார்த்தோம் ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படினு பார்த்தோம்னா டாக் ஓகேங்களா. சோ நீங்க எத்தனை டாகுக்கு வேணாலும் என்ன பண்ணலாம்னா ஸ்டைல் எழுதிக்கலாம். அதாவது பேராகிராஃப் டாக் அப்படினு எழுதிக்கிட்டீங்க அப்படினா அந்த நீங்க ஸ்டைல் அப்ளை பண்ணனும் கிடையாது. நீங்க காமனா போய் பேராகிராஃப் அப்படினு கொடுத்துட்டீங்க அப்படினா அந்த ஸ்டைல் நீங்க எத்தனை நியூ பேராகிராஃப் கிரியேட் பண்ணீங்கனாலும் உங்களோட பேஜ்ல அதே ஸ்டைல் உங்களுக்கு அப்ளை ஆகும் ஓகேங்களா. சோ அது வந்து டாக் ஸ்டைல் ஓகேங்களா. சோ செகண்ட் ஒன் என்னது பார்த்தோம் அப்படினா கிளாஸ் ஓகேங்களா. சோ சேம் டிசைனை மல்டிபிள் டிசைனை நீங்க கிரியேட் பண்ண நினைச்சீங்க அப்படினா கிளாसेस நீங்க யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. சோ இந்த ஐடி எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படினு பார்த்தோம் அப்படினா இந்த ஐடி வந்து சேமாவே எனக்கு இருக்கு, எனக்கு பர்టిక్యులரா ஒண்ண மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கணும், யூனிக்யூ பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஐடி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. சோ ஐடி அண்ட் கிளாஸ்க்கு கொடுக்குற யூசர் நேம் வந்து நம்ம கொடுக்கிறது தான் ஓகேங்களா. சோ இந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது. நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. சோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் டைப் ஓகேங்களா. சோ தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது ஓகேங்களா. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ வாங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட HTML அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ HTML அப்படின்னு ஓப்பன் பண்ணியாச்சு. தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணுறேன். அப்புறம் நம்ம ஃபைலை சேவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ எப்பவுமே ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் தான் நமக்கு தெரியும் என்னென்ன க்ளோஸ் பண்ண டாக்ஸ்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா லாங்குவேஜ் சப்போர்ட் கிடைக்குதுங்களா. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபைலை என்ன நேமில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்படின்னு சேவ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் .html அப்படின்னு சேவ் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் மெத்தட்னா நமக்கு என்னென்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ மல்டி பேஜஸ் இருந்தாலும் அந்த மல்டி பேஜஸ்க்கு அந்தந்த ஃபைலில் ஸ்டைல் எழுதாமல் வெறும் ஒரே ஒரு ஸ்டைல் ஷீட்டில் மட்டும் எழுதுறது அப்படின்னு. ஸோ அது எப்படி அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ HTMLக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஹெட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ ஹெட்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டைட்டில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ டைட்டில் டைட்டில் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என் பேஜுக்கு ஒரு நேம் தந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸ்டர்னல் மெத்தட் அப்படின்னு தரேன், இல்லை பேஜ் 1 அப்படின்னு தந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் பேஜ் 1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பேஜ் 1 எதுக்குன்னு உங்களுக்கு ஆஃப்டர் அப்புறம் புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பாடி ஓப்பன் பண்ணுறேன். தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட வெப் பேஜை நான் லான்ச் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லான்ச்சிங் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ அப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பேஜ் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னோட கண்டென்ட் இப்போ வந்துருச்சு. ஸோ எக்ஸ்டர்னல் பேஜ் அப்படிங்கிறதா நம்மளோட இப்போ கரண்ட் பேஜ் ஓகேங்களா. ஸோ இது என்னோட ஃபைல் நேம், லொக்கேஷன், தென் இது வந்து என்னோட பேஜோட டைட்டில். வேர்ட் செக்ஷன் எதுவும் கொடுக்கல, ஸோ எம்டியாக இருக்குது. ஸோ அகைன் நோட் பேடுக்கு வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக் தரேன் ஓகேங்களா. ஸோ பேராகிராஃப் டேக் தந்தாச்சு ஓகேங்களா. ஸோ ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட்டில் நமக்கு ஃப்ரீ கண்டென்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஒருவேளை இந்த வீடியோக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா இல்லை ஒருவேளை அந்த மெத்தடை மறந்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்லலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் பட்டனில் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டோ இல்லை வேர்ட் அப்படியோ சர்ச் பண்ணி போகலாம், அது மெத்தட் 1. இல்லை அப்படின்னா டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு போகலாம், ஸோ அது மெத்தட் 2. இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் இருக்குது ஓகேங்களா. ஸோ விண்டோஸ் +R அப்படியே எழுதினீங்கன்னா கமெண்ட் ப்ரோமட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வின் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ வின் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஈக்குவல் டு ரேண்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு பேராகிராஃப் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டக்குன்னு டைப் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ போய் நம்ம பேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சு ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டிங் தந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ நான் H1 டேக்கில் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் தரேன், நம்ம கண்டென்ட் வந்து ஒரு ஹெட்டிங் தரேன். ஸோ LM டெக்ஸ்ட் அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ LM டெக்ஸ்ட் 1 அப்படின்னு தரேன். தென் பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேஜுக்கு நான் ஸ்டைல் எழுத போகிறேன் ஓகேங்களா. ஸோ நான் இந்த பேஜுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஸ்டைல் எழுத போகிறது கிடையாது. அகெயின் நியூவாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டைல் எழுத போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடி அப்படின்ற செக்ஷனுக்கு நான் ஸ்டைல் எழுத போகிறேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் அப்படிங்கிற இந்த ஃபைலுக்கு நான் இன்னொரு இடத்துல நான் ஸ்டைல் எழுத போகிறேன். ஸோ பாடி அப்படின்னு ஓப்பன் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ பாடி அப்படின்னு நான் இப்போ வந்து டேகுக்கே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டைல் எழுதுறேன். இப்போ நான் இந்த பாடி செக்ஷனுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் தரேன் ஓகேங்களா.
ஓகேங்களா. ஸோ பேக்ரவுண்ட் வந்து இப்போ என்ன தரேன் அப்படின்னா ஒரு பிங்க் அப்படின்னு தந்துடலாம். ஓகேங்களா. ஸோ பிங்க்னு தந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து சிஎஸ்எஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா. ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க ஃபைல் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஃபைலை நம்ம என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டைல். ஸோ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு சேவ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபைலுக்கு நம்ம இந்த பேஜில் தான் டிசைன் எழுத போகிறோம், அதாவது சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். ஸோ அதை எந்த எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்என் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் இந்த பேஜுக்கு நான் இந்த பேஜில் நான் வந்து ஸ்டைல் எழுதிட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஷீட்டை நான் இந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணாதான் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பிங்க் அப்படின்னு எங்கேயுமே வரல, ஏன்னா நான் ஸ்டைல் ஷீட்டை நம்ம கரண்ட் ஒர்க் பேஜில் இன்க்ளூடே பண்ணல. ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ங்கிற பேஜை எக்ஸ்டர்னல் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற இந்த பேஜ்குள்ளே இன்க்ளூடோ இல்லை லிங்கோ பண்ணாதான் நமக்கு அந்த பேஜ்லேருந்து ஸ்டைல் இந்த இடத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட் செக்ஷனுக்குள்ளே, அதாவது டைட்டிலுக்கு அப்புறம் நான் என்னோட ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு லிங்க். ஓகேங்களா. ஸோ லிங்க் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ தென் ரியல், அதாவது ரியல் அப்படிங்கிறது ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ சிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டைல் ஷீட் அப்படின்னு தெரியும். ஸோ நான் ரிலேஷன் என்னன்னு கொடுக்குறேன்னா ஸ்டைல் ஷீட் அப்படின்னு தந்துடுறேன். ஸோ ஸ்டைல் ஷீட் அப்படின்னு தந்தாச்சு. தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து இதோட டைப்பை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டெக்ஸ்ட் டைப் தான். ஓகேங்களா. ஸோ நம்ம டெக்ஸ்ட் தானே டைப் பண்ணி டெக்ஸ்ட்டாக தானே நம்ம வந்து ஃபைலை மேக் பண்ணுறோம். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் டைப். தென் வந்து இது சிஎஸ்எஸ் ஃபார்மேட். ஓகேங்களா. ஸோ சிஎஸ்எஸ் ஃபார்மேட். நெக்ஸ்ட் வந்து பேஜை நான் லிங்க் பண்ணுறேன். ஐஃபர் லிங்க் போட்டு இதை நம்ம ஹெச்டிஎம்எல்லே பார்த்துருப்போம். ஸோ ஐஃபர் லிங்க் ரெஃபரன்ஸ், அதாவது ஒரு பேஜ் வந்து இன்னொரு பேஜுக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த லிங்க் நம்ம தருவோம். ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை நான் யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் நேம் இங்கே இந்த ஸ்டைல் ஷீட் நேம் என்னென்னு சேவ் பண்ணியிருக்கோம்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு லிங்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ போய் நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாமா? கண்டிப்பாக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இன்னொருல அப்படின்னா லிங்க்கை நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ லிங்க் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ ரிலேஷன் வந்து ஸ்டைல் ஷீட் STYLE. ஓகேங்களா. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனாலும் நமக்கு ஸ்டைல் அப்ளை ஆகாது. ஸோ ஸ்டைல் ஷீட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ போய் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன இருக்குன்னு அப்படின்னா என் பேக்ரவுண்டுக்கு பிங்க் கலரில் ஆயிருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் இந்த பேஜில் எந்த ஸ்டைலுமே எழுதலை. ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த பேஜில் நான் ஸ்டைல் எழுதியிருக்கேன். ஸோ இந்த பேஜில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெத்தட் 3. ஸோ நீங்கள் வந்து இந்த டிசைன் ஸ்டைல் பேஜில் நீங்கள் எத்தனை ஸ்டைல்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்ளை ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா கலர் தரேன். ஓகேங்களா. ஸோ கலர் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆரஞ்சு அப்படின்னு தரேன். ஸோ ஆரஞ்சு இருந்தாச்சு. இப்போ நம்ம வெப் பேஜுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ தெரியுதுங்களா. ஸோ ஆரஞ்சு என் கண்டென்ட்க்கு அப்ளை ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கலர் நல்லா இல்லை. ஸோ நான் டார்க் ப்ளூ அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். ஸோ டார்க் ப்ளூன்னு செட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் மெத்தட் என்னது அப்படின்னா ஸ்டைலை நம்ம வேற ஒரு பேஜில் எழுதி அந்த பேஜை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு அந்த ஸ்டைல் லிங்க் ஆகணுமோ அதில் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ லிங்க் பண்ணுற மெத்தடை சொல்கிறேன். ஸோ ஹெட் செக்ஷனுக்குள்ளே டைட்டிலுக்கு அப்புறம் ஓகேங்களா. ஸோ லிங்க் அப்படிங்கிறத நம்ம லிங்க் பண்ணுறதுக்காக இது ஒரு அன்பேர் டேக். ஓகேங்களா. ஸோ ரிலேஷன் ரிலேஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் REL. ஓகேங்களா. ஸோ நம்ம லிங்க் பண்ணுற ஷீட் வந்து என்ன டைப் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டைல் ஷீட். ஓகேங்களா. ஏன்னா நம்ம டாட் சிஎஸ்எஸ்னால மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டைல் தான். ஓகேங்களா. ஸோ ஸ்டைல் ஷீட்டை நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன். ஸோ டைப் வந்து இது ஒரு டெக்ஸ்ட் டைப் டாக்குமெண்ட் தான். சிஎஸ்எஸ்னா சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைலோட நேம் ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபைலோட நேமை நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஒருவேளை இந்த ஃபைலுக்கு நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா அதோட நேமை நீங்கள் இந்த இடத்துல லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே இந்த டாக்குமெண்ட் ஜஸ்ட் Ctrl எழுதி காப்பி கொடுத்துட்டு நியூ டாக்குமெண்ட் தரேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அகெயின் இந்த ஃபைலை நான் அதே சிஎஸ்எஸ் ஃபைலில் போய் லொக்கேஷனில் சேவ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டர்னல் இந்த ஃபைலோட நேம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் 1.html அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஏன்னா மல்டி பேஜஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும்ல. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா டைட்டிலில் வந்து பேஜ் 2ன்னு தரேன். ஸோ ஹெட்டிங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஜ் 2ன்னு தரேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 2 பேராகிராஃபாக வர வைக்கிறேன், டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல அதுக்காக. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பேஜை நம்ம வந்து லான்ச் பண்ணிடலாமா. ஸோ லான்ச் இன் ஃபயர்பாக்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. தெரியுதா. ஸோ இது வந்து பேஜ் 1 ஒரு பேராகிராஃப் இருக்குது. இது பேஜ் 2. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டைல் வந்து
டேகுக்கு தான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ்க்கு எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் நேம் தரேன். ஓகேங்களா? ஸோ பேஜ் 2ல் கிளாஸ் அப்படிங்கிற ஒன்று தரேன். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் வந்து என்ன தந்தேன்னா பேபி அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ பேபி அப்படின்னு தந்துட்டேன். ஸோ நம்மளோட ஸ்டைல் ஷீட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட், ஏன்னா கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டாட் பேபி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ பேபின்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ஃப்ளார் ப்ராக்கெட். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாண்ட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட்டு சைஸ் நான் எவ்வளோ தரேன் அப்படின்னா ஒரு 25 பிக்சல் தரேன். ஓகேங்களா? ஸோ தந்தாச்சு. போய் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ தெரியுதுங்களா? ஸோ நான் கிளாஸ் பேஜ் 2ல் வந்து 2 பேராகிராஃப் இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், இது வந்து செகண்ட் பேராகிராஃப். நான் கிளாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பேபி அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் அதோட சைஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் 25ன்னு. ஸோ அதனால் எனக்கு பேராகிராஃப் 1க்கு மட்டும் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2க்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் வந்து இதுக்கும் நீங்கள் வந்து கிளாஸ் ஈக்குவல் டு பேபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சேம் அதே நேமை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சேம் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேபி அப்படின்னு தந்துடலாம். ஓகேங்களா? ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா சேம் ஸ்டைல் இதுக்கும் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு இடத்துல யூனிக்காக தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா H1 டேக்குக்கு ஐடி எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ ஐடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐடி வந்து யூசர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூசர்னு வச்சாச்சு. தென் நம்ம ஷீட்டுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எத்தனை பேஜஸ் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் அத்தனை பேஜஸ்க்கும் ஒரு ஷீட்டில் நீங்கள் ஸ்டைல் எழுதிட்டு அந்த ஷீட்டை நீங்கள் போய் ஹெட்டர் செக்ஷனில் லிங்க் பண்ணிடணும். இவ்வளோ தான். இந்த வேலை கொஞ்சம் ஈஸியானது, ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐடி வந்து நான் யூசர்னு வச்சுருக்கேன். ஸோ ஆஷ் போட்டு யூசரை கால் பண்ணிக்கிறேன். தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ள ஸ்டைல் எழுதுறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ நான் என்ன பண்ணலாம் மைக்ரோசாஃப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ அங்கேருந்து ஏதாவது ஒரு ஸ்டைலில் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்டைல் இருக்குது. ஸோ அல்கேரியனே எடுத்துக்கிறேன். தென் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட நோட் பேடுக்கு வந்து நம்மளோட ஸ்டைலை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் வந்து செமிகோலன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட்டு சைஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ சைஸ் வந்து நான் இப்போ வந்து ஹெட்டிங் தானே, ஸோ என்ன பண்ணேன்னா ஒரு 35 பிக்சல் வர சொல்கிறேன், டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட ப்ரௌசருக்கு வந்துடலாம். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ எல்எம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அல்கேரியன் ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு. தென் வந்து எனக்கு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மெத்தட் 2 மெத்தட் 3 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ 2 பேஜுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு ஸ்டைல் ஷீட்டு தான். பேஜ் 1லையுமே எந்த ஸ்டைலும் எழுதலை. ஓகேங்களா? ஸோ பேஜ் 2லையுமே நான் எந்த ஸ்டைலும் எழுதலை. 3ஆவது ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பேஜில் தான் நான் எல்லா ஸ்டைல்ஸுமே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு டேகுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு கிளாஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், தென் ஒரு ஐடிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா style.css அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதோட நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் இதோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா CSS தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டைல் வந்து எந்தெந்த பேஜ்லலாம் லிங்க் ஆகணுமோ அந்தந்த பேஜில் இருக்க ஹெட்டர் செக்ஷனில் நான் லிங்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லிங்க் அப்படிங்கிற டேக்குள்ள ரிலேஷன் வந்து இது ஸ்டைல் ஷீட் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ CSS அப்படிங்கிறது ஸ்டைல் ஷீட் தான். ஸோ நான் அதை லிங்க் பண்ணிவிட்டேன். தென் வந்து இதோட டைப் மென்ஷன் பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஸ்லாஷ் போட்டு CSS அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நான் நம்ம யூஸ் பண்ண ஃபைலோட நேமை லிங்க் பண்ணுறேன். ஐஃபர் லிங்க்ஸ்னு கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபைல் நேமில் சேவ் பண்ணுமோ அந்த ஃபைலோட நேமை இந்த இடத்துல கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபைலுக்கு வந்து எல்லா ஃபைலுக்கும் இந்த டிசைன் அப்ளை ஆகும். ஸோ மெத்தட் 3 புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது பேஜ் 1, இது பேஜ் 2. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் இந்த இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மெத்தட் 3 தான் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். மெத்தட் 1 மெத்தட் 2வை தவிர மெத்தட் 3 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.